ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பராக சிம்பிளான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவா வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை சாப்பிட்றதுனால நமக்கு தேவையான புரோட்டீன்ஸ், ஃபைபர், பி விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுலில் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்து தான் வச்சுருக்கேன். எந்த ரவை வாங்கினாலுமே வறுத்துட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ரவாவில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கோங்க. அப்போ தான் ரவா எல்லாமே தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். ரவா நல்லா ஊறி வரட்டும். தோசைக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம். ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்திக்கிறேன். அதே போல் தாளிப்பும் ரெடி பண்ணி போட்டாச்சு. தாளிப்புக்கு நான் கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து போட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான டிப் என்னென்னா, தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கோதுமை ரவா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோதுமை ரவா கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்த்தி போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்காக 2 பச்சை மிளகா, கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மைக்காக ஒரு நார்மல் சைஸ் தக்காளி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி. நான் தண்ணி சேர்த்தாம தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இது போல் மாவில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் சின்ன சின்னதாக கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட மாவு நல்லா கெட்டியாகும். ஏன்னா அரிசி மாவு சேர்த்தி இருக்கிறதுனால. தோசை மாவு பதத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கூட நல்லா கலந்துட்டுக்கோங்க. நான் சேர்த்துனா தண்ணி அளவு கரெக்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்தலை. தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே தேவையான அளவுக்கு மாவு எடுத்து எப்பவும் போல் தோசை மாதிரி செஞ்சு எடுக்கலாம். நல்லா ஒன்றுக்கு பைண்டிங் ஆகிட்டு வரும். இது போல் தோசை போட முடியுமான்னு யோசிக்கவே வேண்டாம், கரெக்டாக வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். மறுபக்கமும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் கோதுமை ரவையில் சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட. இதே போல் இன்னொரு தோசையும் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் இந்த தோசையை தான் எடுத்துக்கிட்டேன். இந்த தோசை நல்லா காரமாக புளிப்பாக இருக்கிறதுனால இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இது போல் சூப்பராக இன்ஸ்டண்ட்டான தோசை செஞ்சு பாருங்கள்.